ஜிப்மர் ஓபிசி ஊழியர்கள் நல சங்கத்தின் சார்பில் மறைந்த முன்னாள் பிரதமர் VP சிங் பிறந்தநாள் விழா சங்க அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. கொரோனா ஊரடங்கு காலத்தில் தனியார் நிதி நிறுவனங்கள் கடன் தொகையை வசூல் செய்வதை கண்டித்து தமிழ்நாடு சட்ட உரிமை மக்கள் நீதி பாதுகாப்பு சங்கத்தினர் 30க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜிப்மர் ஓபிசி ஊழியர்கள் நல சங்கத்தின் சார்பில் மறைந்த முன்னாள் பிரதமர் VP சிங் பிறந்தநாள் விழா சங்க அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. மறைந்த முன்னாள் பிரதமர் VP சிங் 90வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி ஜிப்மர் ஓபிசி ஊழியர்கள் நல சங்கத்தின் சார்பில் சங்க அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. சங்கத்தின் தலைவர் வேலு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கௌரவ தலைவர் அர்ஜுன கவுண்டர், ஜிப்மர் டீன் ரவீந்திரன், துணை இயக்குநர் அப்துல் அமீது ஆகியோர் கலந்து கொண்டனர். VP சிங் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் சீனிவாசன், பொதுச் செயலாளர் சாந்தி செல்வம், பொருளாளர் செந்தில்வேல், துணைத் தலைவர் மூர்த்தி, செயலாளர்கள் செல்வமணி, நளினி உள்ளிட்ட ஜிப்மர் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கொரோனா ஊரடங்கு காலத்தில் தனியார் நிதி நிறுவனங்கள் கடன் தொகையை வசூல் செய்வதை கண்டித்து தமிழ்நாடு சட்ட உரிமை மக்கள் நீதி பாதுகாப்பு சங்கத்தினர் 30க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா ஊரடங்கு பொதுமக்கள் வாழ்வாதாரம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மகளிர் சுய உதவிக்குழு மற்றும் பல்வேறு தனியார் நிதி நிறுவனங்கள் தாங்கள் அளித்த கடனுக்கான மாத தவணையை கட்ட வலியுறுத்தி பொதுமக்களுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். இந்நிலையில் கடன் கொடுத்த நிதி நிறுவனங்கள் தங்களுடைய மாத தவணை தொகையை வசூலிப்பதை தற்போதுள்ள சூழலில் நிறுத்த வேண்டும் என்றும், மாத தவணை தொகையை கட்டுவதற்கு உரிய கால அவகாசம் கொடுக்க வேண்டும், கட்ட தவறிய தொகைக்கு வட்டி நிர்ணயிப்பதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்ட உரிமை மக்கள் நீதி பாதுகாப்பு சங்கத்தினர் 30க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் இன்று புதிதாக 261 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 5 பேர் சிகிச்சை பலனின்றி பலியாகியுள்ளனர். புதுச்சேரியில் இன்று புதிதாக 261 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 5 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இன்று மட்டும் 363 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 1,10,186ஆகவும் உயிரிழப்பு 1,739ஆகவும் உயர்ந்துள்ளது. இதுவரை 1,11,477 பேர் குணமடைந்துள்ளனர். புதுச்சேரி கிழக்கு மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் முதல்வர் ரங்கசாமி அவர்களிடம் இன்று அளித்த கடிதத்தில், புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மேம்பாட்டுக் கழகம் மூலம் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்த குடும்பத்தினருக்கு சுயதொழில் துவங்க ஆஷா என்ற திட்டத்தில் கடனுதவி பெற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இத்திட்டம் வரவேற்கத்தக்க ஒன்றாகும். அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் ஆதிதிராவிடர் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் ஆதிதிராவிட இன மக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மானியத்துடன் 5 லட்சம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படும். கொரோனா தொற்று நோயால் பாதிப்படைந்து மரணம் அடைந்தவர்களின் குறிப்பிட்ட ஒரு பிரிவின மக்களை மட்டும் பார்க்காமல் சிறுபான்மையினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட அனைவரும் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறும் விதத்தில் மாண்புமிகு முதல்வர் இத்திட்டத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும். கொரோனா நோயால் மரணம் அடைந்தவர்களில் பலர் ஒருவேளை சாப்பாட்டிற்கு வழியின்றியும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நிலையில் ஒரு சாராருக்கு மட்டும் கடனுதவியும் நிதி உதவி வழங்கினால் மற்றவர்களின் நிலை மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்கும். எந்த பிரிவினை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கருணை அடிப்படையில் அவர்களுக்கும் கடனுதவி கிடைத்திட வழிவகை செய்திட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து அத்திட்டத்தின் மூலம் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெற உரிய வழிவகை செய்ய வேண்டும். யூனியன் பிரதேசமான புதுடெல்லியில் முதல்வர் அவர்கள் கொரோனாவால் பாதிப்படைந்த குடும்பத்தில் யார் அக்குடும்பத்தில் வருமானம் ஈட்டுபவர் இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு மாதந்தோறும் உதவித்தொகை ரூபாய் 2,500 அதேபோன்று இழப்பீட்டுத் தொகையாக ஒருமுறை 50,000 வழங்கிட நடவடிக்கை எடுத்துள்ளார்.
புதுச்சேரியில் கொரோனாவால் மரணம் அடைந்தவர்களுக்கு கடந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் நிதியுதவி வழங்கப்படும் என்று ஒரு பொய்யான அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான அரசாணை கூட வெளியிடாமல் மக்களுக்கு கடந்த அரசு துரோகம் செய்தது. புதுச்சேரியில் இதுவரை கொரோனாவால் சுமார் 1740 நபர்கள் மரணமடைந்துள்ளனர். டெல்லி அரசு அறிவித்துள்ளதை கருத்தில் கொண்டு மாண்புமிகு புதுச்சேரி முதல்வர் அவர்கள் கொரோனாவால் மரணம் அடைந்தவர்களுக்கு குறைந்தது 50,000 நிவாரண உதவி வழங்கிட உரிய அறிவிப்பை வெளியிட வேண்டும். கொரோனாவால் பாதிப்படைந்து மரணமுற்ற எந்த குடும்பமாக இருந்தாலும் சாதி மதம் என பிரித்து பார்க்காமல் அவர்களுக்கு உரிய உதவித்தொகையை மனிதாபிமான அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கிடைத்திட உத்தரவிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு அவர் கடிதத்தில் கூறியுள்ளார். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி மாணவர்கள் மீது பற்று கொண்டவர். ரங்கசாமியை மாணவர்கள் சந்தித்து கல்வி உதவித்தொகை கேட்கும் போது தனது சொந்த நிதியை வாரி வழங்குவார். இந்நிலையில் ரங்கசாமியின் சகோதரி உடல்நல பாதிப்பால் கடந்த 15 நாட்களுக்கு முன் இறந்தார். விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பேராவூரில் அவரின் இறுதிச் சடங்கு நடந்தது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்றார். அப்போது அவ்வூரைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். அவர்களுக்கு ரங்கசாமி ஆசி வழங்கினார். இந்நிலையில் நேற்று மீண்டும் அதே ஊருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சென்று தனது சகோதரியின் 16வது நாள் காரியத்தில் பங்கேற்றார். நிகழ்ச்சி முடிந்து அவர் புறப்பட தயாரான போது ஒரு மாணவன் ஓடி வந்துள்ளார். இதை கண்ட முதலமைச்சர் ரங்கசாமி காரிலிருந்து இறங்கி அவருக்கு என்ன வேண்டும் என கேட்டுள்ளார். அச்சிறுவனும் ஒரு நோட்டை நீட்டி ஆட்டோகிராஃப் வேண்டும் என கேட்டுள்ளார். உடனே ரங்கசாமி அந்த நோட்டை வாங்கி நல்வாழ்த்துக்கள், படி 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 முன்னேறலாம், நான் ரங்கசாமி என கையெழுத்திட்டு கொடுத்துள்ளார். அதனை ஆர்வமாக வாங்கிச் சென்ற சிறுவன் தனது சக நண்பர்களிடம் முதலமைச்சர் கையெழுத்து என காட்டி பெருமிதம் கொண்டுள்ளார்.